வணக்கம் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சராசரியா ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி லவ்வபிள் யூஸ் பண்ணி நீங்களே உங்களுடைய ஒரு வெப்சைட்டை எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ உண்மையிலேயே நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு கூட சொன்னீங்க. இந்த 4 மாசத்துல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, இந்த லவ்வபிள் மாதிரி இருக்கிற வேற சில ஃபுல் ஸ்டாக் ஏஐ பில்டர் சாஃப்ட்வேர்ஸ் வச்சு வைப் கோட் பண்ணி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் பில்ட் பண்ணேன். இது வரைக்கும் நான் வந்து ஒரு 8ல இருந்து ஒரு 10 சாஃப்ட்வேர்ஸ் வந்து பில்ட் பண்ணிருப்பேன். அதுல ஒரு 2 சாஃப்ட்வேர்ஸை சேலும் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் வந்து பண்ணக்கூடிய எல்லா வைப் கோடட் சாஃப்ட்வேர்ஸையும் குட்டி சாஃப்ட்வேர் சீரீஸ் அப்படின்னு ஒரு சீரீஸா பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன். இந்த பர்டிகுலர் வீடியோல நான் வந்து ஃபுல்லா ஒரு சாஸ் சாஃப்ட்வேர், ஒரு குட்டி சாஸ் சாஃப்ட்வேர் பண்ணிருக்கேன். அது என்னன்னா டிஜிட்டல் ஆடிட் அப்படின்றது தான் அந்த சாஃப்ட்வேர். ஓகேங்களா? இந்த சாஃப்ட்வேர் வழியா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பிசினஸ் வந்து ஒரு பிசினஸ் ஓனர் அவங்க பிசினஸ் வந்து டிஜிட்டலி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணலாம். இதுல போய் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஒரு சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு அவங்க பிசினஸோட பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா, இவங்க பிசினஸ் வந்து டிஜிட்டலி எவ்வளவு எக்யூப்டா இருக்கு, எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு, எங்கெங்கெல்லாம் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் அவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் ஒரு டீடைல்டு ரிப்போர்ட்டா தரும். இந்த சாஃப்ட்வேர் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் வச்சு நடத்துறவங்களுக்கு டெஃபினட்டா யூஸ் ஆகும். அவங்க தான் எங்களோட மெயின் டார்கெட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது இல்லாம குட்டி பிசினஸ் ஓனரா இருக்காரு, ஒரு ஸ்மால் பிசினஸ் ஓனரா இருக்காரு, அவர் வந்து அடுத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறாரு, எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, எந்த இடத்த ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும்னு தெரியல அப்படின்னா, அவர் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு ஆடிட் அசஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சாஃப்ட்வேர்ல நான் வந்து ரொம்ப முக்கியமா 3 விஷயம் பண்ணிருக்கேன். இதை வந்து நான் 2ஆ பிரிச்சிருக்கேன். ஒன்னு கோர் சாஃப்ட்வேர், இன்னொன்னு ரேப்பர். ஓகேவா? இந்த கோர் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது இந்த ஆக்சுவலா டிஜிட்டல் ஆடிட் பண்ற ஒரு டூல். ஓகேவா? இந்த ரேப்பர் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஃபுல்லா சொல்ல போறது. ஓகேவா? இந்த ரேப்பர்ல என்ன இருக்கும்னா, ஒரு ஒரு சாஃப்ட்வேரை நீங்களே பில்ட் பண்ணி அதை எப்படி உங்களோட ஓன் டொமைன்ல கனெக்ட் பண்றது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, உங்களோட பேமெண்ட் கேட்வேஸை எப்படி கனெக்ட் பண்ணி பேமெண்ட்ஸை எப்படி ஆட்டோமேட் பண்றது. இது பாயிண்ட் நம்பர் 2. ஓகேவா? பாயிண்ட் நம்பர் 3 என்னன்னா, எல்லாரும் அவங்களோட லாகின் எல்லாம் மறந்துடுவாங்க. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலா கூகுள் லாகின் இல்லைன்னா சோஷியல் லாகின் வழியா லாகின் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ கூகுளை யூஸ் பண்ணி எப்படி லாகின் பண்றது, இந்த 3 தான் இந்த சாஃப்ட்வேர்ல நீங்க வந்து ரொம்ப டீட்டெயிலா கத்துக்க போறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ வந்து ஒரு பெரிய வீடியோ தான். ஒரு மணி நேரம் 10 நிமிஷம் வரைக்கும் ஓடக்கூடிய ஒரு வீடியோ அப்படின்றதுனால இதுல வந்து உங்களுக்கு நிறைய வேல்யூ இருக்கும். ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா, இதை வந்து 1.2x ஸ்பீட்ல நீங்க கேட்டீங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா முடிச்சிடலாம். மேபி ஒரு 50 நிமிஷம் 48 நிமிஷத்துல முடிச்சிடலாம். ஸோ ஃபுல்லா இந்த வீடியோவை பாருங்க. இதுக்கப்புறம் நான் நிறைய குட்டி குட்டி சாஃப்ட்வேர்ஸ் பத்தின வீடியோஸ் எல்லாம் போட போறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோஸ்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆட் போட்டுக்கிறேன் நண்பர்களே. ஸோ திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஜார்டெக். ஜார்டெக்ன்றது ஒன்றும் இல்லை, அது எங்க கம்பெனி தான். நாங்க ஒரு கஸ்டம் வெப்சைட் டெவலப்மெண்ட், அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸோ இதெல்லாம் வந்து கிளைண்ட்ஸ்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு உங்க பிசினஸை ப்ரொமோட் பண்ணணும், இல்லை உங்க பிசினஸ்க்கு ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட், இல்லை இந்த மாதிரி ஒரு கஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும் அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா, எங்களோட சேல்ஸ் டீம்ல இருந்து ஒரு எக்ஸ்பர்ட் உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை தெரிஞ்சுட்டு ஃபர்தரா அடுத்த ஸ்டெப்க்கு மூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இந்த வீடியோல ஒரு சாஃப்ட்வேர் பண்ண போறோம். இந்த சாஃப்ட்வேர் எதுக்காக அப்படின்னா, ஒரு பிசினஸோட டிஜிட்டல் பிரசன்ஸை ஆடிட் பண்றதுக்கான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் சாஃப்ட்வேர் அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சாஃப்ட்வேருக்குள்ள வந்து யாராவது அவங்களோட பிசினஸ் ஆடிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, ஒரு பிளானை சூஸ் பண்ணிட்டு அந்த பிளானுக்கு பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட பிசினஸை அவங்க ஆடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆடிட் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் முதல் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் பிளான் சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த ஆடிட் ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கும் நண்பர்களே. இந்த மாதிரி ஒரு குட்டி ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம்ல அவங்க அந்த பிசினஸோட நேம் போடுவாங்க. நான் வந்து என்னோட நேம் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பிஸ்னஸோட சர்ச் பண்ணலாம். நான் வந்து இப்படி சர்ச் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்படி சர்ச் பண்றேன். இங்க வந்துருச்சா? ஸோ இதான் அது. ஸோ கான்டாக்ட் டீடைல்ஸ்.
கொடுத்து கெட் மை ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இருங்க மாத்திக்கலாம். கொடுத்து கெட் மை ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸ்ல அந்த ரிப்போர்ட்டை வந்து அதை ஜென்ரேட் பண்ணி அந்த யூசர்ஸ்க்கு கொடுத்துரும். ஓகேவா? இந்த ப்ராசஸை நான் வந்து ஒரு சாஃப்ட்வேரா பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அதை எப்படி பண்றது அப்படின்றதான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ வாங்க இதை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, முதல்ல பேர்ல இருந்து ஆரம்பிச்சுப்போம். இது வந்து ஒரு குட்டி சாஃப்ட்வேர். ஓகேவா? அதனால நான் வந்து குட்டி சாஃப்ட்வேர் அப்படின்னு வைக்கிறேன். குட்டி சாஃப்ட்வேர். இதுக்கு வந்து நான் என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு தெரில. ஸோ நேம் வந்து நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அந்த நேமை வச்சிடுறேன். ஓகேவா? ஸோ பிஃபோர் தட் இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, நான் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் காமிச்சேன். இந்த ப்ராசஸை நாம பண்ண போறது இல்ல. அதுக்கு பதிலா இந்த ப்ராசஸோடைய அவுட்லைன் தான் நம்ம பண்ண போறோம். இது எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்ற அந்த ரிப்போர்ட்டை நம்ம பண்ண போறது இல்ல. இதுக்கான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் சாஃப்ட்வேர் தான் நம்ம பண்ண போறோம். ஸோ அதை தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா முதல்ல உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர்ல இது வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு முதல்ல ஒரு குட்டி லேண்டிங் பேஜ் வேணும், ஆர் ஒரு சிம்பிள் லேண்டிங் பேஜ். நான் ஷார்ட்டா எல்பின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த லேண்டிங் பேஜ்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கிற கால் டு ஆக்ஷனை ஒரு யூசர் கிளிக் பண்ணாரு அப்படின்னா என்ன பிளான், சாரி சைன் அப் வரணும் அப்படி வச்சுக்கலாமா? ஸோ முதல்ல என்ன பண்ணணும்னா அவர் வந்து சைன் அப் பண்ணணும். ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, மன்னிச்சுக்கோங்க. ஸோ அவர் வந்து சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பிளான் பேஜ் வரும். ஓகேவா? பிளான் பேஜ், சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் பேஜ். சப்ஸ்கிரிப்ஷன் பிளான், அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் பேஜ்ல அவருக்கு என்ன பிளான் வேணும், ஒரு ரிப்போர்ட் வேணுமா, 2 ரிப்போர்ட் வேணுமா, இல்ல அன்லிமிட்டெட் ரிப்போர்ட்ஸ் வேணுமா, அந்த மாதிரி பிளான் அவர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணதுக்கு அப்புறமா என்ன வரும், பேமெண்ட் கேட்வே. ஒரு பேமெண்ட் கேட்வே, இது ரெண்டும் கனெக்டட். ஓகேவா? இது ரெண்டும் கனெக்டட். ஸோ இது ஒன்ஸ் பேமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு என்ன வந்துடும், அவருக்கு ஒரு டேஷ்போர்ட் கிடைச்சிரும். ஓகேவா? ஒரு டேஷ்போர்ட் கிடைச்சிரும். அந்த டேஷ்போர்ட்ல இருந்து அவர் என்ன பண்ணிக்கலாம், அவருக்கு தேவைப்படுற பிசினஸோடைய ஆடிட் ரிப்போர்ட்டை அவர் ஜெனரேட் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இப்படிதான் இது இருக்க போது. இதையெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு சூப்பர் அட்மின் டேஷ்போர்டும் எனக்கு வேணும். இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு சூப்பர் அட்மின் டேஷ்போர்ட். ஸோ இந்த சூப்பர் அட்மின் டேஷ்போர்ட்ல இருந்து தான் எந்தெந்த யூசர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நாங்க வந்து மேனேஜ் பண்றதுக்கு ஒரு சூப்பர் அட்மின் டேஷ்போர்ட். புரியுதா? ஸோ இப்படிதான் இருக்க போகுது ஓவரால் டேஷ்போர்ட், ஓவரால் ஸ்ட்ரக்சர். இதுல நீங்க என்னெல்லாம் கத்துக்க போறீங்க அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமா இதுல நீங்க என்ன கத்துக்க போறீங்க அப்படின்னு நான் சொல்றேன். முதல் விஷயம், ஒரு நோ கோட், கோடிங்கே இல்லாம நோ கோட் ஒரு ஆப் எப்படி பண்றது அப்படின்னு கத்துக்க போறீங்க. இதுதான் ஒன். ஸோ அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன கத்துப்பீங்க அப்படின்னா, எல்லா ஆப்புக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டானது என்ன அப்படின்னா இந்த டொமைனை கனெக்ட் பண்றது. ஸோ டொமைனை எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு அடுத்து கத்துக்க போறீங்க. ஓகேவா? இது லேர்னிங் நம்பர் 2 இப்படி வச்சுப்போம். லேர்னிங் நம்பர் 3 என்ன இருக்கும் அப்படின்னா, பேமெண்ட் கேட்வே எப்படி கனெக்ட் பண்றது. இது ரொம்ப முக்கியம் இல்ல. நம்ம ஒரு சாஃப்ட்வேர் பண்ணிட்டோம், ஆனா வந்து அதுக்கு பேமெண்ட் வாங்குறதுக்கு ஒரு மெத்தடாலஜி இல்லை அப்படின்னா அது ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடும். ஸோ பேமெண்ட் கேட்வே எப்படி கனெக்ட் பண்றது, இதை எப்படி மானிட்டைஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ 4வது முக்கியமானது என்ன அப்படின்னா, சோஷியல் லாகின் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோஷியல் லாகின், சோஷியல் லாகின்னா ஒன்றும் இல்லை நண்பர்களே. நீங்க வந்து ஒரு வெப்சைட்குள்ளெல்லாம் போறீங்க அப்படின்னா சைன் அப் பண்ணும்போது அங்கேயே சைன் அப் வித் கூகுள் அப்படின்லாம் இருக்கும்ல. ஸோ இந்த 4 தான் இன்னைக்கு உங்களுக்கு மேஜர் லேர்னிங்ஸா இருக்க போகுது. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஸோ இதுதான் இப்போ நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கையோட நம்ம வந்து போட்ட அந்த ஆடிட் இல்லையா, ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுமே, ஸோ அந்த ஆடிட் ரிப்போர்ட்டும் ஜென்ரேட் ஆச்சு. டுக் அரௌண்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ நான் வந்து இந்த வியூ ரிப்போர்ட் கிளிக் பண்றேன். ஸோ இப்படிதான் ஒர்க் ஆகும் நண்பர்களே. இங்க பாருங்க, இந்த பிஸ்னஸை வந்து ப்ராப்பரா ஜென்ரேட் பண்ணிடுச்சு. மார்க்கெட்டிங் ஆடிட் ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ அவங்களோட ஓவரால் ஸ்கோர் இங்க காட்டும். ஸோ இங்க பாருங்க, பிசினஸ் டீடைல்ஸ் எவ்வளோ கிளியரா இருக்கு, டெக்னோ ஸ்டாக்ஸ் எவ்வளோ கிளியரா இருக்கு, கூகுள் மை பிசினஸ் எவ்வளோ ஆப்டிமைஸ்டா இருக்கு, வெப்சைட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு,
ஆன்லைன் ரெப்புடேஷன் எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒரு டீடைல்டு ரிப்போர்ட்டா வந்துடும். ஸோ இந்த ரிப்போர்ட் வச்சுட்டு ஃபர்தரா அவங்க வந்து எந்த செக்மெண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். டேக் அன் எக்ஸாம்பிள், கூகுள் மை பிசினஸ் வந்து இப்போ நமக்கு 100 இருக்கு. சப்போஸ் கூகுள் மை பிசினஸ் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, கம்மியாக தான் இருக்கு, ஒரு 15% இருக்கு, 20% இருக்கு அப்படின்னா அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த ஆடிட் ரிப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண போறீங்க, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆடிட் பண்ணி பார்த்துருங்க, ஹவு குட் யுவர் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இதுக்கு தான் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு குட்டி சாஃப்ட்வேர் பண்ண போறோம். சரியா? ஸோ நான் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு வாட் ஐம் கோனா டு இஸ் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்ல போறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். ஸோ இப்போ எங்கிருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து லவ்வபிள் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் இப்போ இந்த சாஃப்ட்வேரை நம்ம பில்ட் பண்ண போறோம். ஓகேவா? எடுத்ததும் லவ்வபிள்ல போயிட்டு நம்ம இந்த மாதிரி ஒன்று பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ரிசல்ட் வரும். பட் ரொம்ப சூப்பரான ரிசல்ட்லாம் வராது. ஒன்று. ரெண்டாவது, நிறைய கிரெடிட்ஸ் வேஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, முதல்ல சாட் ஜிபிடி எடுத்துக்க போறேன். ரைட்? அந்த சாட் ஜிபிடியில நான் வந்து கிளியரா சொல்ல போறேன் சாட் ஜிபிடி கிட்ட எனக்கு என்ன வேணும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன்னா, சாட் ஜிபிடியில ஏற்கனவே ஒரு ப்ராம்ப்டா ஒன்று கொடுத்துட்டேன். கோயிங் டு கிரியேட் அ மைக்ரோசாஸ் ப்ராடக்ட் ஃபார் டிஜிட்டல் ஆடிட். ஓகேவா? ஸோ இதுல என்னென்னலாம் வேணும்னு சொல்லிட்டேன். எனக்கு வந்து ஒரு லேண்டிங் பேஜ் வேணும், சைன் அப் இருக்கணும், அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு. ஒன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 3 பிளான் காட்டணும். ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் அப்னு ஒரு பிளானு, அப்புறம் ஸ்கேல் அப்னு ஒரு பிளானு, அப்புறம் ஏஜென்சின்னு ஒரு பிளானு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன். இப்போ ஸ்டார்ட் அப் அப்படின்னு ஒரு பிளானுக்கு என்ன ப்ரைஸ், அதுக்கு நான் ஒரு ஃபீஸ் வைக்கலாம்ல. ஸோ அது மாதிரி அதெல்லாம் நான் அடுத்தடுத்து சொல்றேன் என்னென்ன பண்ண போறேன் அப்படின்னு. அடுத்து ஒரு 30 மினிட்ஸ்ல அவங்க வந்து ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்றேன். அதே சமயம் ஒன்ஸ் வந்து அவங்க லாகின் பண்றாங்க அப்படின்னா ஒரு அட்மின் டேஷ்போர்ட் இருக்கணும், அங்க அட்மினால எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து கொடுத்துருக்குறது. ஓகேவா? இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட், நான் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் காமிச்சேன் இல்லையா, அந்த ஃபார்மோட ஸ்னிப்பெட் இது. எனக்கு வந்து இந்த ஐஃப்ரேம் கோட நான் பண்ற அப்ளிகேஷன்ல இன்டகிரேட் பண்ணி கொடுத்துரு. ஸோ தட் இதுதான் ஆக்சுவல் இன்ஜின், அந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகிறதுக்கான ஆக்சுவல் என்ஜின். அதுக்கு மேல நம்ம ஒரு சாஃப்ட்வேர் ஃப்ரேமர் ஒன்று பண்றோம். அந்த ஃப்ரேமர் வந்து என்ன பண்ண போகுதுன்னா, இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடியான எல்லா ப்ராசஸும், அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, ஐ மீன் யூசருக்கான அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றது, ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் அது பார்த்துக்க போகுது. ஓகேவா? கிளியரா? இவ்வளவுதான், சிம்பிள். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ண போறோம். ஸோ இதுக்கு எனக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா, ஒரு ஆடிட், ஒரு பிஆர்டி கிடைச்சிச்சு. பிஆர்டி இஸ் நத்திங் பட் ப்ராஜெக்ட் ரெக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட். ஒரு கிளியர் பிஆர்டி கிடைச்சிச்சு. நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இந்த பிஆர்டியை காப்பி பண்ணி அப்படியே எடுத்து போய் லவபிள்ல போடுறேன். ஓகேவா? லவபிள்ல போட்டு ஒரு ப்ராஜெக்டை பில்ட் பண்ண போறேன். பண்ணிடலாமா? ஓகே, கிரேட் கிரேட். ஸோ நம்ம வந்து ஒரு பிஆர்டி ரெடி பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இதான் பிஆர்டி, ரைட்? ஸோ இதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதுல இருக்க எல்லாத்தையும் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷனல் இருக்கும் என்னென்னலாம் வேணும் அப்படின்றதெல்லாம் நான் வந்து டீட்டெயிலா ஃபுல்லா காப்பி பண்றேன் இது வரைக்கும். ஓகேவா? ஐ திங்க் இதெல்லாம் நாட் ரெக்வயர்ட், இதெல்லாம் நாட் ரெக்வயர்ட். ஸோ இப்போ இதை காப்பி பண்ணிட்டு இதை கொண்டு போய் நான் என்ன பண்ண போறேன், லவ்வபிள்ல போட போறேன். இதான் லவ்வபிள், கரெக்டா? ஸோ இதை அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் கொடுத்தாச்சு. ஓகேவா? இதுல ஃபுல்லா இருக்கு. ப்ராடக்ட் ஒரு டிஜிட்டல் ஆடிட் சாஸ் அலோஸ் பிசினஸ் டு குயிக்லி ஜென்ரேட். ஓகே, இதான் மேட்டர். ஓகேவா? இது போட்டாச்சு. இதுல ஏதாச்சும் மாத்தணும் அப்படின்னா நான் இங்க மாத்திக்கலாம். உதாரணத்துக்கு பிளான், இது தேவையில்லை, இது வேண்டாம். இன்ஸ்டெட் பிளான் போட்டு ஸ்டார்ட் அப் பிளான் ஒரு ரிப்போர்ட்டு காஸ்ட் வந்து நம்ம எவ்வளவு வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 499 அப்படி வைக்கிறேன். ஓகேவா? நான் சும்மா 499 அப்படின்னு வைக்கிறேன். இல்லைன்னா ஓகே 499. அதே மாதிரி 3 ரிப்போர்ட்ஸ் வேணும் அப்படின்னா அது வந்து 1499 அப்படி வச்சுக்கலாம். 1499 அப்படி வைக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்து ஏஜென்சி அப்படின்னா ஏஜென்சிக்கு வந்து இங்க நான் எதுவும் வைக்கல, கான்ட்ராக்டர்ஸ்னு மாத்திக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இவ்வளவுதான், இதான் நான் பண்ண போறது. சரியா? ஸோ இதெல்லாம் போட்டாச்சு. இது கூட சேர்ந்து நான் வேற என்னென்ன பண்ண போறேன்னா,
இன்டகிரேட் கேஷ் ஃப்ரீ. நான் வந்து கேஷ் ஃப்ரீ பேமெண்ட் கேட்வே தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்றதுனால பேமெண்ட் கேட்வே அப்படி வச்சுக்கிறேன். கேஷ் ஃப்ரீ பேமெண்ட் கேட்வே இன்டகிரேட் பண்ண போறேன் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அவ்வளவுதான். இதெல்லாம் நான் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். அப்படியே ஒரு என்ட்ரு கொடுப்போம். ஸோ எக்ஸலண்ட். ஸோ இப்போ நம்ம கொடுத்த ப்ராம்ப்டை வச்சு லவபிள் வந்து நமக்கு ஒரு அப்ளிகேஷனை அப்படியே பில்டு பண்ணிருச்சு. ஓகேங்களா? இன்னும் இதுல வந்து நான் எனக்கு ஏற்ற மாதிரி நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் இதெல்லாம் நான் பண்ண போறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி அது ஷோ யூ பாருங்க, எல்லா பேஜும் லாகின் பேஜ், சைன் அப் பேஜ், ப்ரைசிங், பேமெண்ட், இந்த மாதிரி எல்லாத்தையும் அதுவே பண்ணிடுச்சு. பட் ஒன்று மட்டும் பண்ணல. என்னன்னா இங்க பாருங்க, கனெக்ட் லவபிள் கிளவுட் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க, விச் மீன்ஸ் டேட்டா பேஸ் இன்னும் கிரியேட் ஆகலை. ஸோ நான் என்ன பண்றேன், கனெக்ட் லவபிள் கிளவுட் அப்படின்னு கொடுத்து எனேபிள் கிளவுட் கொடுக்குறேன். இப்போ அது என்ன பண்ணுன்னா இந்த அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான டேட்டா பேஸ் எல்லாம் அதுவே கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். இங்க பாருங்க, பில்ட் இன் பேக். ஸோ ப்ரீவியஸா சூப்பா பேஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது. ஸோ சூப்பா பேஸும் வந்து இதே மாதிரி தான், ஈஸியாக தான் இருக்கும். பட் இப்போ வந்து லவ்வபிளே என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கான ஒரு கிளவுடா அவங்களே பில்ட் பண்ணிட்டாங்க. லைக் அவங்களுக்கான டேட்டா பேஸை பேக் எண்டா அவங்களே கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ சூப்பர் பேஸை விடவும் இது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ டெஃபினட்டா இதுவும் நீங்க யூஸ் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா பேசிக்கா என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் அதுவே பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கேயே கேக்குது, இப்போ இதெல்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் இதை அப்படி ஜஸ்ட் க்ளோஸ் கொடுத்துறேன். இங்க போயிட்டு லாகின் பண்ணி பாக்குறேன். லாகின் பண்ணா ஒர்க் ஆகுதா அப்படின்னா இது மட்டும் ஒர்க் ஆகுது. ஆனா லாகின் பண்ணா ஒர்க் ஆகுமா, இல்ல சைன் அப் பண்ணா சைன் அப் ஆகுமா அப்படின்னு தெரியல. நான் வந்து இதை சைன் அப் பண்ண ட்ரை பண்றேன். எஸ், சைன் அப் ஆயிடுச்சு. ஓகேவா? இங்க பாத்தீங்களா, சைன் அப் ஆயிடுச்சு. சைன் அப் ஆயிடுச்சு. சைன் அப் ஆனதும் ஒரு பிளான் சூஸ் பண்ண சொல்லி கேக்குது. இப்போ நான் வந்து இந்த பிளான் சூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, பே கேக்குது, செக்யூர்ட் பை கேஷ் ஃப்ரீ. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஒர்க் ஆகுது. ஓகேவா? இங்க பாருங்க, ஸோ ப்ராசஸிங், ஓகே, பேமெண்ட் சக்சஸ்ஃபுல். இன்னும் நம்ம பேமெண்ட் கேட்வே செட்டப் பண்ணல, பட் பேமெண்ட் சக்சஸ்ஃபுல். உங்க பிசினஸை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்குது. நான் என்ன பண்றேன், இதை கொடுக்குறேன். இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கண்டினியூ டு ஆடிட் அப்படி கொடுக்குறேன். சூப்பர். ஸோ இங்க பாருங்க, நான் கேட்ட எல்லாமே வந்துருச்சு. ஸோ இங்க வந்து ப்ராக்ரஸ்ல இருக்கு. நீங்க வந்து இது இது இல்ல, இது கரெக்ட் இல்ல, இதை மட்டும் நான் சரி பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த டீடைல்ஸ் கொடுத்துருச்சு. இப்போ இங்க நான் வந்து கொடுக்கலாம். நான் என்ன கொடுக்கலாம், என் கம்பெனி நேமே கொடுக்கலாம். பிஸ்னஸ் வந்து நான் ஜாடெக் கொடுத்துறேன். பார்த்தீங்களா, வந்துருச்சு. பார்த்தீங்களா, இதெல்லாம் கொடுத்து ஜென்ரேட் மை ரிப்போர்ட் அப்படி கொடுக்குறேன். ஸோ கொடுத்தா இது கால்குலேட் ஆகும். இப்போ நமக்கு எங்கெங்கெல்லாம் ரெக்வயர்ட் இருக்கு, இது ஓகே ஆயிடுச்சு. அடுத்து நமக்கு என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, சூப்பரா ஒரு விஷயம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த சைட்டை நம்ம வந்து டொமைனோட கனெக்ட் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் வேலை இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ இது பேசிக்கா ஒர்க் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், டொமைனை எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு பார்க்கணும். அது ரொம்ப ஈஸி. நான் அப்படியே சொல்றேன். ஸோ முதல்ல பப்ளிஷ் கொடுத்துருங்க. இங்க பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் வரும். பப்ளிஷ் கொடுத்து பப்ளிஷ் பண்ணிருங்க. அதுதான் ஸ்டெப் நம்பர் 1. சரிங்களா? பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா இங்க பாருங்க, கஸ்டம் டொமைன் அப்படின்னு ஒன்று இருக்கா, இவனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் டொமைன் இருக்கா, இவனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க டொமைனை கனெக்ட் பண்ண போறீங்க. நான் வந்து ஆடிட் டாட் ஜார் டாட் இன் இந்த மாதிரி ஒரு சப் டொமைன்ல பண்ணிக்கிறேன். இது என்னோட மெயின் டொமைன். இதுல என் வெப்சைட் இருக்கு ஏற்கனவே. அதனால இதுல நான் வந்து இந்த வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ண முடியாது, இந்த ஆப் ஹோஸ்ட் பண்ண முடியாது. அதனால ஆடிட் டாட் ஜார் டாட் இன் அப்படின்னு போட்டு கனெக்ட்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அது எனக்கு கேட்கும். கண்டினியூ கொடுத்துறேன். ஓகேவா? இப்போ இதை அனலைஸ் பண்ணிட்டு இது எங்க ஹோஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுது, ஹாஸ்டிங்கர்ல இருக்கு அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் என்ன பண்ணுவோம், இங்க கோ டு மேனுவல் செட்டப் கொடுத்துட்டு இந்த டீடைல்ஸ் எடுத்துட்டு போய் நம்ம டொமைன் இருக்கிற இடத்துல போடணும் நண்பர்களே. இதுதான் நம்மளோட வேலை இன்னைக்கு. சரிங்களா? அது ரொம்ப ஈஸி, பிரிட்டி சிம்பிள் ஒர்க். ஸோ வாட் ஐ டூ இஸ் கோ டு மை ஹாஸ்டிங்கர் அக்கௌண்ட். ஓகேவா? இங்க போயிட்டு இதான் என்னோட ஹாஸ்டிங்கர் அக்கௌண்ட். இதுல தான் நான் அந்த டொமைன் வச்சிருக்கேன். நான் அந்த டொமைன் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டேன்னா இதான் அது. ஸோ டொமைன் எடுத்துக்கிறேன். டொமைன் போர்ட்ஃபோலியோ இங்க போனானா இங்க இருக்கு பாருங்க. இங்க நான் சர்ச் பண்ணணும். நான் நிறைய வச்சிருக்கனால இங்க ஜார் டாட் இன் அப்படின்னு இருக்கு. இதை நான் மேனேஜ். இதே மாதிரி தான் கோடாடிலையும் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுல டிஎன்எஸ் நேம் சர்வர்னு இருக்கா, இவனை செலக்ட் பண்ணிட்டு
இங்கே தான் ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணுங்க. பாருங்க ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் நான் ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம வந்து ஒரு ரெக்கார்ட் ஆட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? இவனை தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஏ ரெக்கார்டு ஒன்று, டெக்ஸ்ட் ரெக்கார்டு ஒன்று. ஃபர்ஸ்ட் ஏ ரெக்கார்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. போங்க, இந்த நேம்னு இருக்கிற இடத்துல இவனை பேஸ்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அடுத்து இவன் இந்த ரெக்வயர்டு வேல்யூ இவனை காப்பி பண்ணுங்க. அதே மாதிரி அங்கே எடுத்துட்டு போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு 600 அப்படின்னு மாத்திக்கிறேன். ஓகே, ஏற்கனவே ஆடிட் அப்படின்ற பேர்ல ஒரு ஒரு ரெக்கார்டு இருக்கு, அதனால அது வரல. சரியா? ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இந்த ரெக்கார்டை நம்ம டெலீட் பண்ணலாம். அது வந்து பாசிபிள். இதை வந்து நம்ம டெலீட் பண்ணலாம், ஆர் இதோட நேமை கூட நம்ம மாத்திக்கலாம். நான் என்ன பண்றேன், இதை இப்போதைக்கு டெலீட் பண்றேன். ஓகேவா? ஸோ நான் இதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம். ஓகே, ஆட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்ணோம், இன்னொரு ரெக்கார்டு இருக்கு, டெக்ஸ்ட் ரெக்கார்டு. போயிட்டு இங்க டெக்ஸ்ட்னு மாத்திக்கோங்க. மாத்திட்டு இவனை பேஸ்ட் பண்ணுங்க. அதேதான், இவனையும் காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டு சேம் 600 அப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஆட் ரெக்கார்ட், அவ்வளவுதான், பண்ணியாச்சு. இப்போ இங்க போயிட்டு ஐ ஆடட் அபவுட் 2 ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிடும். இப்போ இது வர்றதுக்கு மேபி ஒரு 5 மினிட்ஸ் ஆகலாம். இங்க மேக்ஸிமம் 72 ஹவர்ஸ் சொல்லும், பட் அவ்வளோ டைம்லாம் ஆகாது நண்பர்களே. சீக்கிரமாவே கனெக்ட் ஆனாதான் நம்மளால இந்த 2 வேலையும் பண்ண முடியும். எந்த 2 வேலை? ஒன்று வந்து பேமெண்ட் கேட்வே இன்டெகிரேட் பண்றது, இன்னொன்று அந்த சோஷியல் லாகின் இன்டெகிரேட் பண்றது. சரிங்களா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற மற்ற குட்டி குட்டி வேலையெல்லாம் முடிச்சிடுறேன். ஸோ அப்படியே நீங்க இதை பார்த்துக்கோங்க. ஸோ இங்க வந்து கிரியேட் டேட்டா பேஸ் ஸ்கீமான்னு இருக்கு. இது வந்து அதுவா கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ செட்டப் டேட்டா பேஸ் ஸ்கீமா வித் டேபிள்ஸ் ஃபார் ப்ரொஃபைல் சப்ஸ்கிரிப்ஷன், இது முக்கியம். ஓகேவா? அப்படியே ஒரு என்ட்ரி கொடுத்துறேன்னா இதை மட்டும் அதை ரெடி பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ மீன்வெல் ஐ ஆல்சோ வாண்டட் டு ஷோ யூ சம்திங். இங்க பாருங்க, இதை நான் கிளிக் பண்றேன். இங்க வந்து என் அக்கௌண்ட்ல எவ்வளோ கிரெடிட்ஸ் இருக்கு அப்படின்னு காட்டும். சரிங்களா? இப்போ நம்ம பண்ணோம்ல, இந்த என்டையர் அப்ளிகேஷனையும் பண்றதுக்கு எனக்கு அப்ராக்சிமேட்லி எவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்னா 5 கிரெடிட் டெய்லி கொடுப்பாங்க. அந்த 5 கிரெடிட்ல இருந்து 4.4 கிரெடிட் செலவாயிருக்கு. ஆனா இன்னும் ஒரு 0.6 கிரெடிட்ஸ் இருக்கு. இப்போ ஒரு ரெக்வஸ்ட் வேற கொடுத்துருக்கேன். ஸோ நான் அலோவ் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா என்னோட கிரெடிட்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். சரியா? ஸோ நான் வந்து கொஞ்சம் ஹையர் பிளான் வச்சிருக்கேன். பட் நீங்க மெல்லமா கூட சில விஷயம்லாம் பண்ணிக்க முடியும். டெய்லி 5 கிரெடிட்டை கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர முடியும். ஸோ முதல்ல இது முடியட்டும், அடுத்து நான் பண்ண வேண்டிய குட்டி குட்டி வேலையும் நான் அப்படியே பண்ணிடுறேன். கிரேட். ஸோ இந்த வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நான் அடுத்து முக்கியமா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஹோம் பேஜ் கூட நான் பொறுமையா டிசைன் பண்ணிப்பேன். அதுக்கு முன்னாடி எனக்கு மெயினா 2 பேஜ் கொஞ்சம் நல்லா வரணும். ஒன்று அட்மின் டேஷ்போர்டு, இன்னொன்று காமன் டேஷ்போர்டு. சரிங்களா? ஸோ காமன் டேஷ்போர்டு எடுத்துக்குவோம். இதுதான் காமன் டேஷ்போர்ட். கரெக்டா? இதான் காமன் டேஷ்போர்ட். நீங்க பாருங்க, இந்த டேஷ்போர்டு இந்த மாதிரி இருக்கு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லாமே இதுல இருக்கு. சரியா? சூப்பர்ல, இது எல்லாமே இருக்கு. ஸோ புதுசா ஒரு ஆடிட் பண்ணணும்னா அதே மாதிரி இதெல்லாம் இருக்கு. இன்னும் சின்ன சின்னதா சில வேலை மட்டும் நாம வந்து பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் நம்ம அழகா பண்ணிடலாம். ஸோ இதுதான் டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்ட்ல நம்ம வேற ஏதாச்சும் ஆட் பண்ணணுமா? ஐ திங்க் எதுவும் தேவையில்லை. பட் அட்மின் டேஷ்போர்ட்ல நம்ம சிலதெல்லாம் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன்னா, அட்மின் டேஷ்போர்ட் எடுத்துக்கிறேன். அட்மின் டேஷ்போர்ட்ல எனக்கு மெயினா என்ன வேணும் அப்படின்னா, இந்த பிரைசிங் எல்லாம் சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் எனக்கு டெஃபினட்டா வேணும். ரைட்டா? ஓகே, ஏற்கனவே பில்ட் அட்மின் பேனல் இருக்கு. இது பாருங்க, கிரியேட் அட்மின் ஃபங்க்ஷனாலிட்டி டு வியூ ஆல் யூசர்ஸ் தேர் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ரிப்போர்ட்ஸ் வித் எபிலிட்டி டு மேனேஜ் யூசர் ரோல்ஸ். அதுவே நம்ம முதல்ல இதெல்லாம் பண்ணிட்டோம், பட் இப்போதான் அது நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. ஆல்சோ இன்னொன்று வேற என்ன கேக்குது பாருங்க, கனெக்ட் பிசினஸ் ஃபார்ம். கனெக்ட் பிசினஸ் ஃபார்ம் டீடைல்ஸ் டு சேவ் டேட்டா டு த டேட்டாபேஸ் அண்ட் கிரியேட் ரிப்போர்ட் வென் யூஸ். இதுவும் நம்ம பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன்ல. ஐ திங்க் இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு தெரியல. ஆமா, இது ஒர்க் ஆகல. அதனால
இதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பிஸ்னஸ் டீடைல்ஸ் ஃபார்ம் டு சேவ் டேட்டா டு தி டேட்டா பேஸ் அண்ட் கிரியேட் ரிப்போர்ட்ஸ் வென் யூசர் சப்மிட். இது ஒன்று இருக்கட்டும். இதை தவிர எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இதுலயே யூசர்ஸை கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வேணும். இதுல இல்லை பாருங்க. ஓகேவா, இதுல இல்லை. ஹாவ் எப்படி வச்சுக்கலாம், கிரியேட் ஆப்ஷன் டு கிரியேட் users from the super admin dashboard. ஓகேவா, இது ஒன்று. இது மாதிரி எனக்கு இன்னொன்று வேணும். என்ன வேணும்னா, ஆப்ஷன் டு சேஞ்ச் தி ப்ரைஸிங். இது ஒன்று வேணும். ஓகேவா, ப்ரைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வேணும். அடுத்து இன்னொன்று முக்கியமாக என்ன வேணும் அப்படின்னா, பெய்ட் யூசர்ஸ் டேட்டா. இது அப்புறமா பேமெண்ட் கேட்வே இன்டெகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் இது ஆச்சு. அடுத்து என்னன்னா, கிரியேட் கூப்பன். ஆப்ஷன் டு கிரியேட் கூப்பன்ஸ் அண்ட் கிவ் டிஸ்கவுண்ட். எனக்கு இது வேணும், டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கான மேட்டர் வேணும். இது மூணும் எனக்கு வந்து இப்போ ரொம்ப எசென்ஷியல். அதனால நான் வந்து என்ன பண்றேன், இதை வச்சுக்கிறேன். ஓகேவா, அவ்வளவுதான். ஒரு என்டர் கொடுக்குறேன். மீன்வேல் இது நடந்துட்டே இருக்கட்டும். அதுக்குள்ள நான் போய் இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுறேன். எங்க பார்க்கணும், இங்க பார்க்கணும். ரைட்டா, இன்னும் வரல. ஓகே, ஸ்டில் வரலையா? சோ சேட். மேபி ஸ்டில் வரல, பட் வந்துரும்னு நம்புறேன். ஓகே, மீன்வேல் அது ஒர்க் ஆகல. பட் இங்க வந்து நமக்கு என்ன கேக்குதுன்னா, மாடிஃபை டேட்டா பேஸ் கேக்குது. நம்ம அலோ கொடுத்துடலாம். கிரேட். இப்போ என்ன ஆச்சுன்னா, இங்க பாருங்க, நம்ம டொமைன் வந்து லைவுக்கு வந்து விட்டது. திஸ் இஸ் குட் திங்ல. நம்ம டொமைன் வந்து லைவ் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ரெண்டும் பண்ணலாம். ஒன்று கேஷ் ஃப்ரீ பேமெண்ட் கேட்வே இன்டெகிரேட் பண்ணலாம் அழகா. இன்னொன்று வந்து நம்ம இவனையும் செட்டப் பண்ணலாம். நம்மளோட கூகுள் லாகின் அதையும் நம்மளால செட்டப் பண்ண முடியும். வாங்க ஃபர்ஸ்ட் அது எப்படி பண்றதுன்னு பார்த்துருவோம். ஓகேவா, ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஏற்கனவே பண்ணதெல்லாம் ஒரு வாட்டி அப்டேட் பண்ணிடுறேன். இப்போ ரீசெண்டாக குட்டி குட்டியா சில சேஞ்சஸ்லாம் பண்ணோம்ல, அந்த கூப்பன்ஸ்லாம் ஆட் பண்ணோம். இன்னும் இதுல நிறைய விஷயம் பண்ணலாம். இங்க பாருங்க, ஆட் கூப்பன் வேலிடேஷன் டு செக் அவுட், அட்மின் கேன் அசைன், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் கூட நம்ம பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் அதை பப்ளிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு கோ வித் கூகுள் கன்சோல் வந்து நம்ம செட்டப் பண்றதா நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கோ டு இங்க கிளவுடுன்னு இருக்குல்ல, இங்க ஒரு குட்டி பட்டன் இருக்கு பாருங்க. இவனை செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க கிளவுட் வந்துடும். ஓகேவா, ஸோ இங்க தான் நம்ம அதை செட்டப் பண்ண போறோம். கோ டு யூசர்ஸ். ஓகேவா, இங்க வந்து ஆத் செட்டிங்ஸ்னு இருக்குல்ல, இவனை செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க வந்து டைப்ஸ் ஆஃப் சைன்இன் மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேவா, இதுல கூகுள் இவன் தான். இவனை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதும் இந்த ரெண்டு டீட்டெயில்ஸ் நீங்க கொடுக்கணும். ஓகேவா, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சர்ச்ல போயிட்டு கூகுள் கிளவுட் கன்சோல், நாட் ஜஸ்ட் அ கன்சோல், கூகுள் கிளவுட் கன்சோல் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வரும். console.cloud.google.com. இவனை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு கோ டு ஏபிஐஸ். இங்க இருக்கு பாத்தீங்களா, ஏபிஐஸ் அண்ட் சர்வீஸ். இதை ஓபன் பண்ணுங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நீங்க இதுல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்குள்ள போகணும். சரிங்களா, ஸோ இங்க புதுசா நான் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்க மேல டாப் ஓபன் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படி எடுத்துக்கிறேன். ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பேர் வைக்கிறேன். என்ன வைக்கலாம், ஆடிட். நான் வந்து என்ன பண்றேன், டிஜிட்டல்
டிஜிட்டல் ஆடிட் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். ஓகேவா, வச்சுட்டு நம்ம கம்பெனி தான், நோ ஆர்கனைசேஷனா அதே இருக்கட்டும், அப்படியே கிரியேட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இங்க வந்து டிஜிட்டல் ஆடிட் அப்படின்னு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இவனை நான் ஓபன் பண்ணிக்கணும், இவனை செலக்ட் பண்ணிக்கணும், விச் மீன்ஸ் பண்ணிட்டு இங்க ஆத் கன்சென்ட் ஸ்கிரீன் அப்படி இருக்குல்ல, இவனை செலக்ட் பண்ணலாம். கெட் ஸ்டார்டட். ஓகேவா, ஓகே, டிஜிட்டல் ஆடிட் எப்பயும் கொடுக்குற அதே இமெயில் கொடுத்துறேன். எக்ஸ்டர்னல் அப்படியே நெக்ஸ்ட் இமெயில் அட்ரஸ் ஆஸ் யூஷுவல். அவ்வளோதான், கிரியேட். ஸோ இது முடிஞ்சிச்சா. அடுத்து என்னன்னா, இங்க கிரியேட், இங்கே தான் நம்ம அப்ளிகேஷன் என்னன்றதை டெஸ்ட் பண்ணோம். ஸோ வெப் அப்ளிகேஷன் நேம் என்ன, டிஜிட்டல் ஆடிட். நம்ம செலக்ட் பண்றேங்க. அடுத்து இவன் தான் ரொம்ப முக்கியமான ஆளு. இங்கே ஆத்தரைஸ்ட் யூஆர்எல் கொடுக்கணும். ஓகேவா, ஸோ இந்த யூஆர்எல் வந்து நம்ம வெப்சைட்டோட யூஆர்எல். இதுதான் அந்த யூஆர்எல் நண்பர்களே. ஓகேவா, இந்த யூஆர்எல்ல நம்ம வந்து கொடுக்கணும். ஆக்சுவலாக இங்கே கூட தேவையில்லை, ஐ மீன் இங்கே கூட தேவையில்லை, பட் இங்கே ரீடைரக்ட்ஸ் யூஆர்எல் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, கொடுத்துட்டு நான் வந்து கிரியேட் கொடுத்துறேன். ஓகேவா, ஃபைன். இப்போ நமக்கு 2 டேட்டா கிடைக்கும். கிளைண்ட் ஐடி ஒன்று கிடைக்கும், கிளைண்ட் செக்யூரிட்டி. இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க பத்திரமா. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். டவுன்லோட் ஆயிடுச்சா? ஓகே, ஆயிடுச்சு. நான் ஓகே கொடுத்துறேன். இதான் அது. ஓகேவா, இவன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் நமக்கு. ஸோ இவனை ஓபன் பண்ணி இங்க வந்தீங்கன்னா கிளைண்ட் ஐடி, கிளைண்ட் சீக்ரெட் ரெண்டும் நமக்கு வேணும். சரியா, ஸோ இப்போ இதுதான் இங்க நம்ம ஃபீட் பண்ண போற டேட்டா. ஓகேங்களா, கூகுள் கிளைண்ட் ஐடி அப்படின்னு ஒன்று இருக்கு, அப்புறமா கிளைண்ட் சீக்ரெட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ரைட்டா, ஸோ இது ரெண்டும் நமக்கு வேணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த கிளைண்ட் ஐடி தான், அந்த கிளைண்ட் ஐடி இவனை அப்படியே ஃபுல்லா காப்பி பண்ணி இங்க போட்டுக்கிறேன். டன். ரைட், அடுத்து இந்த கிளைண்ட் சீக்ரெட், இவர் தான் அந்த கிளைண்ட் சீக்ரெட். இவரை நான் காப்பி பண்ணிக்கிறேன், ஃபுல்லா தெரிய மாட்டாப்ல. இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ, பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ கால் பேக் யூஆர்எல் அப்படின்னு ஒன்று கேட்கும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறமா ஆக்சுவலா இந்த யூஆர்எல் தான் கொண்டு போய் நம்ம அங்க போடணும் ஜென்ரலா. ஓகேவா, இதை காப்பி பண்ணி அங்க நமக்கு கால் பேக் யூஆர்எல்ல நம்ம அங்க செட் பண்ணோம். நான் அதை வந்து செட் பண்ண மறந்துட்டேன். இதான் வந்து ரீடைரக்ட் யூஆர்எல். ஓகேவா, இவனா இங்க பேஸ்ட் பண்ணும். ஓகேவா, பேஸ்ட் பண்ணி இதையும் சேவ் பண்ணிக்கோங்க, ஈவனையும் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சேவ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். கரெக்டா, ஸோ வாட் ஐ கோனா டூ இஸ், இதான் அந்த பேஜ். ஒரு வாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். சாரி, இங்கேயும் நான் சேவ் பண்ணணும், அதையும் பண்ணாம விட்டேன். ஓகே, இங்கே அப்லோட் ஆகி தான் இருக்கு. ஒர்க் ஆகுது. ஸ்டார்ட்யோ. சரிங்களா, இங்க வந்து இந்த கூகுள் இது இல்லை. ரைட், ஸோ இங்க என்ன பண்ணலாம், கோ டு ஹியர், இங்க எனேபிள் கூகுள் லாகின் அப்படி கொடுக்குறேன். ஸோ இப்போ அது வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு, ஒர்க் ஆகுதா இல்லையா. நம்ம தான் ஏற்கனவே ஆட் பண்ணிட்டோமே, பட் ஏன் இன்னும் வரல அப்படின்லாம் டெஸ்ட் பண்ணுது.
பார்த்தீங்களா? இப்போ ஒரு வழியா என்ன ஆயிடுச்சு, அது எனேபிள் ஆயிடுச்சு. சூப்பர்ல, அது எனேபிள் ஆயிடுச்சு. கூகுள் கன்சோல் எல்லா மேட்டரும் பக்காவா எனேபிள் ஆயிடுச்சு. இங்கேயே வந்து ரீசெட் பாஸ்வேர்டுக்கு ஒரு ஆப்ஷன் வேணும்னா வைக்கலாம். பட் இப்போதைக்கு நான் அதை பத்தி எதுவும் வைக்கல. இன்ஸ்டன்ட் நான் என்ன பண்றேன், இதை வந்து அப்டேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிடுறேன். பப்ளிஷ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டொமைன் பண்ணோம், அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்றோம், இந்த சோஷியல் லாகின் செட் பண்றோம், அதுவும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து பேமெண்ட் போயிடலாம். அப்புறம் உள்ளதெல்லாம் அடுத்தடுத்து கூட நம்ம அழகா பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணி கொள்கிறேன். சூப்பர், இந்த மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா? இங்க பாருங்க, கண்டினியூ வித் கூகுள் இருக்கு. ஈஸி இல்லை இந்த மாதிரி பண்றது. ஸோ அப்படியே கண்டினியூ வித் கூகுள் கொடுக்குறேன். ஓகே, ஆஸ் ஆஃப் நோ ஓகே. அப்படியே ஒரு செலக்ட், கண்டினியூ. சூப்பர். ஸோ லாகின் ஆகுது. ஓகேவா? ஆனா லாகின் ஆனதுக்கு அப்புறம் இந்த பேஜுக்கு போகுது. பட் எனக்கு எந்த பேஜுக்கு போகணும், டேஷ்போர்டுக்கு போகணும். அதான் முக்கியம். நீ பாருங்க, டேஷ்போர்டுக்குள்ள போகணும். லாகின் ஆனதுக்கு அப்புறம் டேஷ்போர்டுக்குள்ள போகணும். அதான் ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து இதை காப்பி பண்ணிக்கிறேன், இந்த லிங்க் காப்பி பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ go to cloud, users, authentication settings. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். அது என்னன்னா, மூணாவது ஸ்டெப் நம்ம லேர்னிங்கோட மூணாவது திங். ஒன்று நம்ம வந்து டொமைன் கனெக்ட் பண்ணோம், அடுத்து வந்து சோஷியல் லாகின், கூகுள் வச்சு எப்படி லாகின் அண்ட் சைன் அப் பண்றது அப்படின்றத பார்த்தோம். நம்மளோட பேஜையும் ஓரளவு பக்காவா பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பண்ண வேண்டியது வந்து பேமெண்ட் கேட்வே. இதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ நான் வந்து பேமெண்ட் கேட்வே இப்போ இன்டகிரேட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் கேட்வேல உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ நான் வந்து கேஷ் ஃப்ரீ அப்படின்ற பேமெண்ட் கேட்வேல அக்கௌண்ட் வச்சிருக்கேன். இதுதான் என் கேஷ் ஃப்ரீ பேமெண்ட் அக்கௌண்ட். ஸோ நீங்க கேஒய்சிலாம் பண்ணியிருக்கணும். கேஒய்சி பண்ணியிருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம வந்து எந்த டொமைனை வந்து நம்ம ஆப்போட கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த டொமைனை ஒயிட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, நான் பேமெண்ட் கேட்வே ஆக்சஸ்க்குள்ள போறேன். கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், பியர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து டெவலப்பர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ரைட்டா? ஸோ இந்த டெவலப்பர்ஸ் ஆப்ஷன்ல இங்க பாருங்க, ஒயிட் லிஸ்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுல இந்த டொமைன் நான் இங்க கனெக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த டொமைனை நான் இங்க ஒயிட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டொமைன் பண்ணிட்டேன். அதுக்குள்ள நான் எத்தனை, நம்ம பேர் என்ன சொல்லுவாங்க, அதுக்குள்ள வந்து நம்ம எத்தனை சப்டொமைன் வேணாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒர்க் ஆகும். பட் ஆனால் இந்த பர்டிகுலர் மெயின் டொமைனை நீங்க ஒயிட் லிஸ்ட் பண்ணிருக்கோம், அது ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ நான் வந்து ஒயிட் லிஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன் ஏற்கனவே, விச் இஸ் குட். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, இப்போ இது எல்லாமே என்கிட்ட ரெடியா இருக்கு. இங்கே ஏபிஐயும் இருக்கு. ஸோ ஏபிஐஸ் தான் ரொம்ப முக்கியம். சரியா? ஒயிட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கோ டு ஏபிஐஸ், இதுதான் ஏபிஐ. சரியா? ஸோ இந்த ஏபிஐ நம்ம கிட்ட வந்து ரெடியா இருக்கிறது. இப்போ இவனை தான் நம்ம வந்து அங்க இன்ஸ்டால் பண்ண போறோம். சரியா? ஸோ கோ டு லெவபிள். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இங்க வந்துடலாம், இன்டகிரேட் கேஷ் ஃப்ரீ பேமெண்ட் கேட்வே, இப்படி நான் கொடுத்துறேன். இப்போ என்ன பண்ணோம்னா, கேஷ் ஃப்ரீ பேமெண்ட் கேட்வேவை வந்து தேவையான அந்த கோடெல்லாம் அதுவே பேக்எண்ட்ல எழுதிக்கும். நம்மளோட வேலை என்னன்னா, இந்த கிளைண்ட் ஐடி சீக்ரெட் பார்த்தோம் இல்லையா, இந்த ஆப் ஐடி ஆப் சீக்ரெட், இவனை வந்து நம்ம காப்பி பண்ணி அதுக்குள்ள போடுறது தான் நம்மளோட இப்போதைய வேலையா இருக்கும். சரியா? ஸோ அதை நம்ம வந்து குயிக்கா பண்ணிடலாம். ஸோ இங்க பாருங்க, கேஷ் ஃப்ரீ ஆப் ஐடி கேட்குது, கேஷ் ஃப்ரீ சீக்ரெட் கேட்குது. நான் என்ன பண்றேன், இந்த கேஷ் ஃப்ரீ ஆப் ஐடியை காப்பி பண்ணிக்கிறேன். இதான் ஐடி. அவனை இங்க போய் பேஸ்ட் பண்றேன். ரைட் கிளிக், பேஸ்ட் அஸ் பிளெயின் டெக்ஸ்ட்னு கொடுங்க. அப்படியே பேஸ்ட் பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, அதுல அந்த பேக்எண்ட்ல இருக்கிற HTML கோடும் சேர்ந்து காப்பி ஆயிடக்கூடாது, அதனால இது பண்ணியாச்சு. அடுத்து கீ சீக்ரெட் வேணும். கீ சீக்ரெட் எனக்கும் தெரியாது. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி வியூ ஏபிஐ கீன்னு கொடுத்தேன்னா
எனக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நான் போட்டேன்னா தான் எனக்கு வந்து அந்த சீக்ரெட் வந்து ஷோ ஆகும், இல்லைன்னா ஆகாது. ஓகே, அவ்வளோதான் வந்துருச்சு. ஸோ இவனை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். என் சீக்ரெட் எனக்கு தேவைப்படும், அதனால நான் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓயாமல் இதை பண்ண முடியாது அப்படின்றதுனால. ஓகேவா, நான் காப்பி பண்ணிட்டேன். அவனை எடுத்துட்டு போய் இங்கே அதே மாதிரி ரைட் கிளிக், பேஸ்ட் அஸ் பிளெயின் டெக்ஸ்ட், ஒரு சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ இது பண்ணிட்டாலே ஒர்க் ஆகும்னு அர்த்தம் இல்லை. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா மிஸ்டேக்ஸ் கூட வரலாம். அந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம அதை சால்வ் பண்ணிடலாம் ஈஸியா. தட்ஸ் நாட் அ பிக் டீல். ஸோ இப்போ அது வந்து அதுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. மீன்வைல் இந்த சைட்ல வந்து வேற என்னென்னலாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நானும் யோசிச்சு வச்சிருக்கேன். இது வந்து ஒரு லெவல் 1 வெர்ஷன். இங்கிருந்து நான் இதுல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு தான் யோசிக்கிறேன். ஸோ இங்க கூப்பன்ஸ்ல வந்து கூப்பன்ஸ் கிரியேட் பண்ணலாம். அந்த கூப்பனை வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அங்கே ஒரு கூப்பன் காலம் வந்துச்சுன்னா அவங்க அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணுவாங்க, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி சில விஷயம்லாம் நான் இதில் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் அட்மின் டேஷ்போர்ட்லையும் நிறையா பண்ணணும். எண்ட் யூசர் டேஷ்போர்ட்லையும் சரி, இந்த சூப்பர் அட்மின் டேஷ்போர்ட்லையும் சரி, எல்லா இடத்துலையுமே நிறைய சேஞ்சஸ் பண்ணணுன்றீங்க. இந்த பர்டிகுலர் ஆப் வந்து இன்னும் கொஞ்சம் இவால்வ் ஆகிட்டே போகும். நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த சைட்டை வந்து நான் லைவ் தான் போட போகிறேன். இப்போ எந்த டொமைனில் போட்டிருக்கணும் அதே டொமைனில் தான் இது இருக்க போகுது. நான் மாற்றலாம் போகிறது இல்லை ஆஸ் ஆஃப் நவ். ஸோ இது பார்த்துக்கோங்க. கேஷ் ஃப்ரீ பேமெண்ட் கேட்வே இஸ் இன்டகிரேட்டட், த இன்டகிரேஷன் இன்க்ளூட்ஸ், இதெல்லாம் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து வேற ஏதாவது இங்கே பாருங்க, ஆட் கூப்பன் கோட் சப்போர்ட், ஆட் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி, ரெண்டும் இருக்கு. ஸோ ஆட் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி நான் இங்கே செட்டப் பண்ணி ஒரு ஒரு கிளிக் கொடுத்தேன்னா எனக்கு பேமெண்ட் ஹிஸ்ட்ரி வந்துடும், ரைட்டா? ஸோ அதுக்கு முன்னாடி இது ஒர்க் ஆகுதான்னு நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும், இங்கே போய் அப்டேட் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். நான் வந்து பப்ளிஷ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் அதை ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்குறேன். இது நிஜமாலுமே கேஷ் ஃப்ரீயோட கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகுதா இல்லையான்றதெல்லாம் நான் செக் பண்றேன். ஓகே, பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அப்டேட் ஆயிட்டு இருக்கு. சூப்பர். இப்போ கோ டு ஹியர், ஒரு வாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இந்த டிசைன்லாம் வந்து நம்ம நிறைய மாற்ற வேண்டியிருக்கு. அதெல்லாம் ஈஸியாக மாற்றிடலாம், நாட் அ பிக் டீல். நம்ம ஃபங்க்ஷனலாக சைட்டு கரெக்ட் ஆயிடுச்சு, ஃபங்க்ஷனலாக அப்ளிகேஷன் நல்லா இருந்தது அப்படின்னா மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஐ ஜஸ்ட் கிளிக் லாகின். இது போகலாம். இது ஏற்கனவே நான் லாகின் பண்ணி தான் வச்சிருக்கேன் போல தெரியுது. நான் சும்மா சேஞ்ச் பிளான் கொடுக்குறேன், இந்த பிளான் போடுறேன். இது ஏதாச்சும் வருதான்னு பார்ப்போம். ஓகே, இங்க பாருங்க, பேமெண்ட் கேட்வே எட்ஜ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் நான் 2xxx கோட், இதுதான் எரர். ஓகேவா? இந்த எரரை வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். நான் என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, நீங்க பாருங்க, இதை சால்வ் பண்ணலாம் ஈஸியா. இதை அப்படியே நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை நான் எடுத்துட்டு போய் இங்க கொடுக்கலாம். இங்க கொடுத்து இந்த பாருங்க பேஸ்ட் பண்ணிட்டேன். கெட்டிங் திஸ் எரர். ஓகேவா? ஸோ நான் இப்படி கொடுத்தேன்னா அதுவே அந்த இமேஜை ரீட் பண்ணி அந்த எரரை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இந்த 2xxx எரர் வந்து இட்ஸ் காமன். ஜென்ரலாக பேமெண்ட் கேட்வேலாம் இன்டெகிரேட் பண்ணும்போது எனக்கு ஆஃபன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு. நான் என்ன எரர் வருதோ அதை வந்து கொடுத்து ஒரு 2-3 டைம்ஸ் ட்ரை பண்ணேன் அப்படின்னா அதுவே அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ப்ராப்ளம்ஸையும் அதுவே சொல்லிடும். த எக்ஸ் ஃபங்க்ஷன் லாக்ஸ் அன்ஆத்தரைஸ், த யூசர் ஆத்தென்டிகேஷன் இஸ் ஃபெயில், த இஷ்யூ இஸ் தட்
needs user session token, let me fix. இதெல்லாம் தான் ப்ராப்ளம். issue is the user isn't logged in. பாத்தீங்களா, அப்போ வேற ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு பிஹைண்ட்ல. ஸோ அப்போ இங்க நம்ம லாகின்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணலாம், நான் வந்து உள்ள வரேன். ஃபர்ஸ்ட் ஒரு புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ட்ரை பண்றேன். அப்போ மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டரா வரலாம். ஓகே, ஓகே. ஸோ எனக்கு வந்து இந்த லாக் அவுட் லாகினே ஒழுங்கா ஒர்க் ஆகல அப்படின்னு தோணுது. பார்த்தீங்களா, இங்க பாருங்க, லாக் அவுட் ஃபங்க்ஷனே ஒழுங்கா ஒர்க் ஆகல. ஸோ நம்ம அதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா மற்றதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஐம் கம்மிங் பேக் டு அவர் லவபிள். இந்த பேமெண்ட் பேஜ் லாகின். ஓகே, லாகின்ல தான் பிரச்சனை. ஸோ நான் என்ன பண்றேன், இந்த அக்கௌண்ட்டை அப்படியே காப்பி பண்ணி ஒரு புது இன்காக்னிட்டோல போட்டு செக் பண்றேன். ஸோ தட் அங்க ஒர்க் ஆகலாம். லாகின், நான் வந்து புதுசா ஒரு அக்கௌண்ட்டே கிரியேட் பண்ணிக்கிறேன். என்ன அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம், gmail.com. ஸோ சைன் அப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெஷ்ஷா. ஆர் ஐ கேன் கோ வித் மை ஆல்டர்னேட் அக்கௌண்ட்ஸ். நான் வந்து என்னோட ஜார் அக்கௌண்ட்ல ட்ரை பண்றேன். ஓகேவா, ஸோ நான் வந்து ஆடிட் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ எனக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ கண்டினியூ வித் கூகுள் கொடுக்குறேன். ஜார் அக்கௌண்ட் கனெக்ட் ஆயிடுச்சு. கண்டினியூ. ஓகே, இது வரைக்கும் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஓகே, இப்போ வந்து இது எனக்கு டேஷ்போர்டுக்குள்ள போகணும். ஆனா இந்த பேஜுக்கு வருது. ஓகேவா, இது வந்து எனக்கு இருக்கிற ஒரு குட்டி ப்ராப்ளம். இதை நான் லேட்டர் ஆன் கூட சரி பண்ணிக்கிறேன். பாருங்க, வந்துருச்சு. ஆனா இது வந்து இட்ஸ் நாட் ஆஸ் எக்ஸ்பெக்டட், ரைட்? ஸோ லாக் அவுட்லாம் ஒழுங்கா வேலை செய்யல. ஸோ இப்போ இதை தான் நம்ம முதல்ல கரெக்ட் பண்ணணும். ஸோ ஐ கோ ஹியர். ஆஃப்டர் சைன் அப், redirect to. ஸோ ஆஃப்டர் சைன் அப் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா பேமெண்ட் பேஜுக்கு போற மாதிரி வச்சிருந்தோம். பட் அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்ம ஒரு வாட்டி பார்த்துலாம். எஸ், இங்க வந்து அந்த மாதிரி நடக்கல. ப்ராப்பர்லி நான் இப்படி கொடுக்குறேன். இப்படி இது வந்து ஒரு ப்ராம்ப்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம சார்ட் அவுட் பண்ணா மேபி ஒரு பெட்டர் சிஸ்டமா பில்ட் பண்ணிடலாம். இப்போதைக்கு பேமெண்ட் கேட்வே தான் நம்மளோட மேஜர் ஏரியா. அது வர்றதுக்கு முன்னாடி நிறைய குட்டி குட்டி ட்ரபிள்ஸ் இருக்கு. அதை நம்ம ஃபர்ஸ்ட் சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, இது எல்லாமே
கரெக்டா இருக்குன்னு சொல்லுது. நம்ம வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஓகே, எல்லாம் கரெக்டா இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் இருக்க மாதிரி தெரியல, நீ இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றது. நம்ம வந்து இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணிடலாம். ஸோ அதுக்குள்ள போறேன், சைட்டுக்குள்ளேயும் போயிட்டேன். ஸ்டார்ட் ஃப்ரீ ஆடிட். ஓகே, இப்போ இந்த இடத்துல இருக்கு, ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். இவனை செலக்ட் பண்ணுவோம். இமெயில் வந்து ஏற்கனவே லாகின் பண்ணியிருக்கிறதுனால அந்த இமெயில் வந்து அதுவே வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், கம்பெனி நேம் நான் சும்மா ஜார் டெக் அப்படி வச்சுக்கிறேன், சும்மா வச்சுக்கிறேன். ஓகே, ஃபோன் நம்பர் போட்டுறேன், பே கொடுத்து பார்ப்போம். ஓகே, அகைன் எட்ஜ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் டு நான், இதான் எரர் ரைட்டா? எட்ஜ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் நான் 2xx, இதான் முதல்ல வந்து அதே தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து செக் பண்ணிடலாம். ஓகே, இதை நான் வந்து அப்டேட் பண்ணாமலே இருக்கேன். ஓகே, பப்ளிஷ் ஆகிடுச்சு. நம்ம ஒரு வாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணிடுவோம். ஸ்டில் அதே ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம இன்னும் கூட இதை சார்ட் அவுட் பண்ணலாம். ஜென்ரலாக இவ்வளோ டைம் எடுக்காது, குயிக்காகவே முடிஞ்சிடும். பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகே, அகைன் எட்ஜ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்டு நான் 2xx. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த இந்த லாக் அவுட்டை வந்து ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேபி நம்ம கரெக்ட் பண்ணால் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு தோணுது. ஓகேவா? இந்த ப்ரொஃபைல்ஸ்லுமே தப்பான கான்டென்ட் தான் காட்டுது, விச் மீன்ஸ் டம்மி கான்டென்ட் காட்டுது. ஸோ இதையும் நம்ம சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் கேட்வே சரி பண்ணலாம். ஸோ நான் இப்படி கொடுக்குறேன், எனக்கு வந்து இங்கே கிரியேட் ஆயிடுச்சு, பட் அதுதான் கரெக்டா யூசரா அப்படின்றது அதுக்கே தெரியலையோ அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அதனால நான் இது கொடுக்குறேன். ஸோ இங்கெல்லாம் லாக் அவுட், ஆமாம் லாக் அவுட் வந்து ஓவரால் கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஸோ அதுவே சொல்லிடுச்சு பார்த்தீங்களா? டேஷ்போர்டு வந்து மார்க் டேட்டா தான் இருக்கு, மார்க் டேட்டா டம்மி டேட்டா தான் இருக்கு. அது வந்து லாக் அவுட் பட்டனும் அவ்வளோ கிளியரா வேலை செய்யல. த திங் இஸ், இன்னும் நம்ம கொஞ்சம் இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்ல இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய எரர்ஸ் வர்றதை நம்ம ஓரளவு மினிமைஸ் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்ல அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது. பட் ப்ராப்பர் ப்ராம்ப்டிங் மூலியமா அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம். இதுல வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் வருது, பட் திஸ் இஸ் ஈஸியா சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான். பட் என்னன்னா நிறைய கிரெடிட்ஸ் காலி ஆகிட்டே இருக்கும், அது வந்து ஒரு ஒரு டேஞ்சர். நீங்க பாருங்க, நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 25 கிரெடிட்ஸ், ஆல்மோஸ்ட் 20 கிரெடிட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் ஆஸ் ஆஃப் நவ். ஸோ இங்கே நான் ஆட் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி, ஆட் ப்ரொஃபைல் எடிட்டிங் இதுவும் கொடுக்குறேன். ஆட் ப்ரொஃபைல் எடிட்டிங் கொடுத்துட்றேன் ஃபர்ஸ்ட். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல வர மாதிரி வச்சுக்கிறேன். இது ஒன்று.
ஆட் எபிலிட்டி டு எடிட் ப்ரொஃபைல் அண்ட் ஃபோன் நம்பர் இந்த டேஷ்போர்ட், இது ரெண்டும் கொடுத்துறேன். எனக்கு இதுவும் பண்ணணும், அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் வந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக. ஸோ ஒன்ஸ் ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா, ஸோ டேஷ்போர்ட் லாக் அவுட் ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகுது, ரியல் டைம் யூசர் டேட்டாவும் காட்டுது, ஆத்தன்டிகேஷன் ரீடைரக்ட் டு லாகின் இஃப் நாட் ஆத்தன்டிகேட்டட், அதுவும் இதெல்லாம் கரெக்டாக காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இதையும் செட் பண்ணிட்டோம்னா ஒரு வாட்டி பப்ளிஷ் பண்ணிட்டு திரும்ப பேமெண்ட் கேட்வே நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3-4 ஃபெயிலியர் அட்டம்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அது சரியாயிடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி பண்ணி பார்த்தேன், அண்ட் இட் ஒர்க் வெல். எனக்கு வந்து ஒரு 3 வாட்டி கரெக்டாக ஒர்க் ஆகல, 4வது வாட்டி பண்ணும்போது பேமெண்ட் கேட்வே ஒழுங்காக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த 2xx எரர்லாம் இட்ஸ் வெரி காமன், நார்மலாக வரும். ஓகே, இங்க பாத்தீங்களா, இதெல்லாம் வந்துருச்சு. அடுத்து இங்க பாருங்க, இன்னொரு சஜஷன் அதுவே சொல்லுது, ஆட் இன்வாய்ஸ் டவுன்லோட். இது ஒரு நல்ல தாட். என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, இதெல்லாம் ப்ராப்பரா நோட் பண்ணி வச்சுட்டு மொத்தமா ஒரே டைம்ல கொடுத்து வாங்கிட்டோம்னா நமக்கு கிரெடிட்ஸ் கொஞ்சம் கம்மியா செலவாகும். பட் இருக்கட்டும், நான் வந்து இதை பப்ளிஷ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெஸ்ட் இட், அதுக்கப்புறமா தான் நம்ம ஒரு டிசிஷனுக்கு வரணும். இப்போ நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன், இந்த ஜார் அப்படின்ற இந்த யூசரை வந்து டெலீட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். டெலீட் பண்ணிட்டு திரும்ப ஒரு வாட்டி நம்ம லாகின் பண்ணி பார்க்கலாம். அட்மினை மட்டும் டெலிட் பண்ணலாம், மற்றதெல்லாம் நம்ம எப்போ வேணா டெலிட் பண்ணிக்கலாம். அப்டேட்டிங் 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 ஐ திங்க் அப்டேட் ஆயிடுச்சு. ஆமாம், செக்யூரிட்டி ஸ்கேனில் இருக்கு, அப்டேட் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இவனை டெலிட் பண்ணிடலாம். சஸ்பெண்ட் பண்ணணும், டெலிட் தான் பண்ணணும். சரி, ஓகே, பரவாயில்ல. இங்கே ஒரு வாட்டி நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிக்கொள்ளலாம். சூப்பர். இங்கே பார்த்தீங்களா, நான் லாகின் பண்ணதுனால இப்போ கரெக்ட் டேட்டா காமிக்குது. ஓகேவா? பிளான் எதுவுமே இவங்க செலக்ட் பண்ணல அப்படின்னு காமிக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், லாக் அவுட் பண்ணிடுறேன், திரும்ப ஒரு வாட்டி லாகின் பண்ணுறேன். கண்டினியூ வித் கூகுள். எஸ், லாகின் பண்ணிட்டேன். பட் ஆனால் இங்கே பாருங்க, இங்கே அப்போ நான் என்ன பண்ணோம், பக்கத்தில் வந்து ஒரு மை அக்கௌண்ட் லாகின்றது லாக்அவுட் பண்ணியாச்சுன்னா மை அக்கௌண்ட்னு அதுவே மாறிடணும். அந்த மாதிரி வைக்கணும், அதை அடுத்து பண்ணலாம். இல்லைனா ஒன்ஸ் லாகின் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டேஷ்போர்டுக்கு ரீடைரக்ட் ஆகிற மாதிரி வச்சு. ஸோ இப்போ ஐ கோ வித் கரண்ட் பிளான். இந்த பிளான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணியாச்சு, ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், பே. அகைன் எச் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ட் நான் 2xx ஸ்டேட்டஸ் கோட். இதை நான் அப்படியே அங்கே கொடுக்குறேன். எச் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ட் அஸ் ஸ்டேட்டஸ் கோட் இப்படி கொடுக்குறேன். இதுதான் ப்ராப்ளம். கரெக்டா? இந்த ப்ராப்ளமை அது சரி பண்ணுதான்னு பார்ப்போம். ஓகே, ஆடட் பெட்டர் லாகின். ஸோ இதெல்லாம் சொல்லிடுச்சு. இப்போ என்னன்னா, லாகின் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க திரும்ப அப்படின்னு சொல்லுது. நம்ம அதையே திரும்ப ட்ரை பண்ணுவோம் நம்பர்லேயே. ஓகே, நான் சேவ் பண்ண மறந்துட்டேன், அதை பண்ணணும். ஸோ அப்டேட் கொடுத்துறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், லாக் அவுட் பண்ணிடுறேன். இதான் டேஷ்போர்ட். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப லாகின் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ லாகின். ஓகே, அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ ஐ கேன் கோ வித் சைன் இன். ஓகே, இதான் நம்மளோட டேஷ்போர்ட். இங்கிருந்து ஐ கெட் ஸ்டார்ட் பிளானு. ஓகே, திரும்ப அதே தான், ஸ்டில் சேம் எரர் இல்லையா? ஸோ என்ன ரீசனாக இருக்கலாம்? ஓகே, வேற பிளான் ட்ரை பண்ணி பார்ப்போம். கிரேட், இப்போ ஒர்க் ஆகுது. ஒரு வாட்டி நம்ம அப்டேட் பண்ணிடுவோம்.
கிரேட். ஸோ நண்பர்களே, இப்போ வந்து நமக்கு வந்து இந்த பேமெண்ட் கேட்வே அழகா ஃபீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து ஒரு 6, 7 எரர்ஸ் வந்துட்டே இருந்தது. அண்ட் ஒரு வழியா இப்போ நம்ம அதை சார்ட் அவுட் பண்ணிட்டோம். நவ் இட் இஸ் ஒர்க்கிங். ஓகேவா? ஸோ இப்போ இது வரைக்கும் ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, குட்டி குட்டியா சில சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் கரெக்ட் பண்ணலாம். டேக் அன் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த கூப்பன் சொல்லியிருந்தேன். ஸோ கூப்பன் நான் கிரியேட் பண்றேன், பார்ப்போம் என்னன்னு. ஹசார் அப்படின்றது தான் கூப்பன், சரியா? சரி, ஓகே. ஹசார்ன்றது கூப்பன். எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம்? ஃபிக்ஸடா ஒரு 450 கொடுக்கலாம். ஃபிக்ஸட் டிஸ்கவுண்ட் வந்து I'll do one thing, 90% டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். அப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து டேட் நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். டில் கிரியேட் கூப்பன். கிரியேட் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா, ஆட் provision to code in the checkout. ஓகேவா? ஸோ கூப்பன் கோட் போட்டு வர்ற மாதிரி ஒன்று வேணும் அதுக்காக. ஸோ தட் அதையும் பார்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துடலாம். உங்களுக்கு இது இன்னும் ஈஸியா இருக்கும். கிரேட். ஸோ முடிஞ்சிச்சு. நான் வந்து அப்டேட் கொடுத்து விடுகிறேன். ஒரு வாட்டி செம்மன் டெக்ஸ்ட் பண்ணுவோம். எல்லாமே டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஏற்கனவே லாகின் பண்ணி தான் வச்சிருக்கேன். கெட் ஸ்டார்டட், செலக்ட் பிளான். ஓகே, இங்கே கூப்பன் ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனே இல்லையே. இது வந்து கூப்பன் கோட் ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனே இல்லை. ஸோ மேபி அது ஏதாவது தப்பான செக் அவுட் பேஜ் கூட எடுத்திருக்கலாம். ஆக்சுவலாக இங்கே இருக்கு, பட் அங்கே வரல. இங்கே பாருங்க, பேமெண்ட் கால் பேக். ஐ மீன் இப்போனா 2 பேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்ட். ஸோ இந்த பேமெண்ட் பேஜ் வந்து மேபி நான் சைன் அவுட் பண்ணிட்டு திரும்ப சைன் இன் பண்ணா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலாம். அது ஒரு வாட்டி ட்ரை பண்ணிடுவோம். கிரேட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் ஆகுது. நான் லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப லாகின் பண்ணேன். அப்போ இங்கே ஒர்க் ஆகுது. நான் வந்து என் கூப்பன் கோட் போடுறேன். டிஸ்கவுண்ட் வந்து 449 டிஸ்கவுண்ட்டு 50 வருது. இங்கே மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டுக்குவோம். போட்டு ஒரு வாட்டி பேமெண்ட் பண்ணி பார்ப்போம்.
கிரேட். ஸோ இப்போ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன வருது, அந்த பேஜில் நமக்கு என்ன வேணும் அப்படின்றதெல்லாம் நம்மளால இங்கே சரி பண்ண முடியும். நான் அப்படியே என்னோட QR கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணி கொள்கிறேன். சூப்பர். ஓகே, பேமெண்ட் வந்து எனக்கு இங்கே ஆயிடுச்சு. ஓகே, பேமெண்ட் பெய்ட். இப்போ இது வந்து என்ன ஆகணும்னா ரீடைரக்ட் ஆகணும். ஓகே, ஸோ பேமெண்ட் ப்ராசஸ் ஆயிடுச்சு. கண்டினியூ டு பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ். அவ்வளோதான். இப்போ இது ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நான் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நான் வந்து ஆடிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இது எல்லாமே பார்த்துட்டோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி. இன்னும் குட்டி குட்டி ஃபைன் டியூன் சேஞ்சஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் மொத்தமா பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் ஒரு வாட்டி ஓவர்வியூவா காட்டுறேன். ஸோ எக்ஸலண்ட். ஸோ நிறைய குட்டி குட்டி சேஞ்சஸ்லாம் நான் பண்ணிகிட்டே இருந்தேன். அதை தவிர எனக்கு வேற சில சேஞ்சஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சு. ஸோ பேசிக்காக வந்து உங்கள் டொமைனை கனெக்ட் பண்ணுறது, அடுத்து வந்து சோஷியல் லாகின், அப்புறமா பேமெண்ட் கேட்வே, இது எல்லாமே பண்ணிட்டோம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் மேஜர் திங்ஸ், ஒன்ஸ் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கிறதுக்காக எனக்கு வேற சில விஷயம்லாம் தேவைப்பட்டது. அதில் ஒன்று தான் சோஷியல் லாகின் பண்ணதுக்கப்புறம் அது வந்து டேஷ்போர்டுக்கு மூவ் ஆகாமலே இருந்தது. இது வந்து ஒரு எரர் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அதே மாதிரி கூப்பன் கோட் ஒழுங்காக ஒர்க் ஆகல. அப்புறம் வந்து பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபைல் பேஜுக்கு போகணும் அப்படின்னு நான் வச்சுருந்தேன். இதெல்லாம் எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஸோ அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, ஆடிட் பேஜில் டு நாட் வாண்ட் ஆடிட் ரிப்போர்ட் அனிமேஷன். ஸோ ஆடிட் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஒரு பேஜுக்கு போகும். அந்த பேஜில் வந்து ஒரு குட்டியாக ஒரு அனிமேஷன் வரும். அது எனக்கு வேண்டாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு நிறைய தேவையில்லாத சில எரர்ஸ்லாம் இருந்தது. லோகோ சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ எனக்கு வந்து இந்த பேஜோட கண்டென்ட், லேண்டிங் பேஜோட கான்டென்ட் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி எனக்கு நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருந்தது குட்டி குட்டியா. சரிங்களா? இதெல்லாம் வந்து நான் ஒரு நாள் டைம் எடுத்துட்டு ஃபுல்லா எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு, ஸோ இந்த ஆடிட் ரிப்போர்ட்டோட சாம்பிள் எப்படி இருக்கும், இதெல்லாம் ஃபுல்லா ரெடி பண்ணிட்டேன். ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் டேஷ்போர்டுக்கு போக மாட்டேங்குது, அது ஒரு ப்ராப்ளம். அப்புறம் வந்து யூசர் வந்து ஒரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு அவங்களோட பிளான்ல ஒரு ரிப்போர்ட் தான் கிரியேட் பண்ண முடியும். அவங்க அதை கிரியேட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் இன்னொரு ரிப்போர்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கு அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் இருந்தது. அப்புறம் பேமெண்ட் பண்ணும்போது கஸ்டமர் வந்து யூசர் வந்து அந்த பேமெண்ட்டை கேன்சல் பண்ணா கூட உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருச்சு. இந்த மாதிரி நிறைய எரர்ஸ் இருந்தது. இதெல்லாம் எரர்ஸ் ஆக்சுவலா. ஓகேங்களா? அது இல்லாம குட்டி குட்டி ஃபீச்சர் இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாம் எனக்கு தேவைப்படுச்சு. இதெல்லாம் வந்து ப்ராப்பரா நோட் பண்ணிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி இங்க நம்மளோட லவபிள் ஸ்க்ரீன்ல வந்து நான் போட்டு இது எல்லாத்தையும் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரு 1 or 2 days டைம் எடுத்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்க பாக்குற இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு 95% ரெடி சாஃப்ட்வேர். ஓகேவா? இன்னும் ஒரு 5% குட்டி குட்டியா எரர்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் அப்படியே பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் நாம கிரியேட் பண்ண ஒரு ப்ராப்பர் டூல். ஒரு வாட்டி உங்களுக்காக இதெல்லாம் நான் வந்து பப்ளிஷ் பண்ணி பப்ளிஷ்ல தான் இருக்கு. இது வந்து நான் உங்களுக்காக ஒரு வாட்டி ப்ராப்பரா செக் பண்ணி காட்டுறேன். ஸோ என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? சூப்பர். ஸோ வழக்கம் போல ஸ்டார்ட் யுவர் ஃப்ரீ ஆடிட் கொடுத்துடலாம். கண்டினியூ வித் கூகுள். இந்த ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் எடுத்துக்குவோம். சூப்பர். ஸோ வழக்கம் போல செலக்ட் பிளான். எனக்கு வந்து நான் ஒரு கூப்பன் கோட் தரேன். அந்த கூப்பன் கோட் நீங்க யூஸ் பண்றதுன்னா தாராளமா யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனும் சொல்லுங்க. ஸோ நான் அப்படியே கியூஆரை ஸ்கேன் பண்ணியே பண்ணிக்கிறேன். எக்ஸலண்ட். பேமெண்ட் வந்து குயிக் ஆயிடுச்சு. சூப்பர். ஸோ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. சப்போஸ் நான் பேமெண்ட் பண்ணலை அப்படின்னா பேமெண்ட் ஃபெயில்டுன்னு வந்திருக்கும். ஸோ முன்னாடி அது வராமல் இருந்தது. இப்போ நான் வந்து அதை கரெக்ட் பண்ணி விட்டேன். ஸோ கோ டு டேஷ்போர்ட் கொடுப்போம்.
கரெக்ட். ஸோ இங்கே ஒரு ரிப்போர்ட் என்னால் ஒரே ஒரு ரிப்போர்ட் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நியூ ரிப்போர்ட் கொடுக்குறேன். எனக்கு வந்து எந்த கம்பெனிக்கு ரிப்போர்ட் வேணுமோ அந்த கம்பெனியோட நேம் நான் கொடுத்துக்கிறேன். எந்த கம்பெனிக்கு வேணும், ஈஸியாக ஏதாச்சும் ஒரு கம்பெனி சொல்லுவோம். ஓகே, ஜேஎன் ஜியோ இப்படி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு நேம் மட்டும்தான். இந்த ஃபார்மில் தான் நான் வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்டா? ஸோ இந்த ஃபார்மில் நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ரேன் ரியோ இங்கே இருக்கு, ரேன் ரியோ ஸ்பெஷாலிட்டி கிளினிக். இவங்களை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஃபோன் நம்பர் வந்து நான் நம்ம ஆஃபீஸோட நம்பரே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் கெட் மை ரிப்போர்ட். ஸோ இப்போ இந்த ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் டைம் ஆகும். ஒன்ஸ் இது சப்மிட் பண்ணிட்டாங்க, ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இமெயில் அட்ரஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெயில் போயிடும். இப்போ இது எடுக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றதுனால யூசர் வந்து திரும்ப ஒரு டேஷ்போர்டுக்கு கூட போய்க்கலாம். ஆர் வெயிட் பண்ணி பார்க்கறது அப்படின்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து வியூ ரிப்போர்ட் கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கான ரிப்போர்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். சூப்பர்ல. ஸோ இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்கு ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த டூலை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? கிரேட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து நிறைய விஷயம் பார்த்துருந்தோம். முக்கியமாக ஒரு சாஃப்ட்வேர்ஸ் பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாஃப்ட்வேரோட ஆர் சாஃப்ட்வேர் ஐடியாவோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.